ராகி பூரி உருளைக்கிழங்கு மசால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பூரி புஸ்ஸுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசால் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. இது வீட்லேயே அரைச்ச ராகி மாவு. ராகியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா ராகியில் இந்த மாதிரி நம்ம பூரி செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கும் ஹெல்த்தியாக செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. 1 கப் ராகி மாவு, 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. அளவுகள் இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு ரவையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் ரவை தாங்க ரொம்ப முக்கியம். ரவை சேர்க்கும்போது தான் ரொம்ப நேரத்துக்கு பூரி புஸ்ஸுன்னு அமுந்து போகாமல் இருக்கும். அதனால் ரவை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா திரும்பவும் மாவு போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்குங்க, கரெக்டாக இருக்கும். நார்மல் தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன், சுடு தண்ணி அந்த மாதிரி இல்லை. எப்போவும் நம்ம குடிக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது நல்லா மாவு காயாமல் இருக்கிறதுக்கு, நல்லா பூரி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்பவும் போல் மாவை குட்டி குட்டி பால்ஸாக, மீடியம் சைஸ் பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே ஒட்டும். அதனால் தேய்க்கும் போது நிறைய கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்குங்க. மற்ற மாவை விட இந்த ராகி மாவில் செய்யும்போது இந்த கல்லுலேயே நல்லா ஒட்டிக்கும். அதனால் கோதுமை மாவு கொஞ்சம் நிறையா சேர்த்து செய்யும்போது நமக்கு ஒட்டாமல் எடுக்க வரும். ஒட்டிக்கிச்சுன்னா பிஞ்சு பிஞ்சு வரும், நமக்கும் அப்செட் ஆகும்ல. அதனால் கோதுமை மாவு நிறையா சேர்த்துக்குங்க. குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இந்த மாதிரிலாம் கடையில் விற்கிது. என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன். நல்லா விரும்பி ஒரு 2 பூரி சேர்த்தியே சாப்பிடுவாங்க இந்த ஷேப்ஸ்லலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா. இதுலேயும் நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூரியை பெரியவங்களுக்கு அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பூரியும் போட்டுட்டு எண்ணெய் சூடான எண்ணெயை பூரி மேலே ஊற்றணும். அப்போ தான் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வருங்க. எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும்போது போட்டுட்டோம்னா நமக்கு புஷ்ஷுன்னு வராது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது பூரியை பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல எல்லா பூரியுமே புஷ்ஷுன்னு வரும். சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நமக்கு ஆசையாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் இன்னொன்று சேர்த்து சாப்பிடணும்னு தோணும். டேஸ்ட்டு எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே வேண்டாம், பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துருங்க, அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா அதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக பூரியும் பொரிச்சு எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிறத மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். பூரியும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஃபஸ்ட்டு பூரி மசால் ரெடி பண்ணி எடுத்தாங்க. கடைசியாக தான் நான் பூரி சுட்டேன். இப்போ பூரி மசால் பாத்திரலாம் கொஞ்சம் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துட்டு காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 5 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அளவுகள் மெஷர்மெண்ட்டில் அப்படின்னா 1 கப் வெங்காயம்னா 1/2 கப்பு தக்காளி சரியாக இருக்குங்க. தக்காளியையும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் கையிலேயே அப்படியே மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டும் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி செய்யும்போது நமக்கு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பூரி மசால் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு பச்சை வாசம் போகிற அளவு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மஞ்சள் தூளோட வாசம் நமக்கு வராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இதில் 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு சிலர் இதுக்கு கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அதை விட நம்ம பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு சுற்று விட்டு இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது வேகட்டும். மூடி வச்சோம் அப்படின்னா பொங்கி வரும்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயங்களும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.